நான் அந்த மாதவி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். மாதவி வீட்டுக்கு எதுக்கு போற? என்ன அறிவு இருவு கேட்டு போச்சா உங்களுக்கு? மாதவி யாரு? மனோகரனை கட்ட போற புள்ள. ஆமா. அதையும் நான் ஜரி கட்டி வச்சுக்கிற வேண்டாமா? புரிஞ்சா இல்லையா? லேசா புரியுது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த மாதவி மனோகரன் கல்யாணத்தையும் நான் தான் நடத்த போறேன். அது எப்படி நடத்துவ? நீ எப்படி நடுவுல குறுக்கால போக முடியும்? மாமா, ஊர்வலமே நடந்தாலும் அதுல இந்த ஈஸ்வரி தான் உற்சவரா இருக்கணும். புரிஞ்சா? அவங்க வரவும் அவங்கள சமாதானப்படுத்துங்க. நான் அந்த போயிட்டு வந்துடுறேன். வீட்டை பாத்துக்கங்க. கரிகாலா, என்ன கொடுமடா இது? சொந்த வீட்டுல தான் வாட்ச்மேன் மாதிரி இருந்தோம். எவ வீட்டுக்கோவா நாம வாட்ச்மேனா இருக்கணும்? அவமானப்படுறது உனக்கு அல்வா சாப்பிடுறது மாதிரி தான். சரி, வீர பரம்பரையில பிறந்ததுனால எல்லா அவமானங்களையும் நீ தாங்கிக்கிட்டு இருக்கடா. என்ன இப்படி இந்த மனோகர் பயலுக்கு என்ன இப்படி திடீர்னு ஒரு டேனிங் பாயிண்ட்? டேனிங்னா இது என்ன சாதாரண டேனிங்கா? நம்ம ஊர் மலையில இருக்கிற கொண்ட ஊசி வளைவு மாதிரிலாம் திரும்பி இருக்கு. நமக்கு இந்த மாதிரி ஒரு டேனிங் வருமா? ஒன்றும் புரியல. சமாளிப்போம். வீர பரம்பரையில பிறந்ததுனால இந்த மாதிரி அவமானங்கள் எல்லாம் சமாளிக்க முடியுது. அம்மா, யாருல அது? அம்மா பால். வாரப்பா, பால்காரனா? வார சக்கரை ஜாஸ்தி ஆயிடு போகுது. இல்ல கரெக்டா இருக்கும் பாருங்க. சீக்கிரம் இரு ஆயிடுச்சு. இரு கட்டி ஆகாம இருக்கணும். இந்த கவிதா ஒரு பாத்திரம் எடு, டேஸ்ட் பாரு. இதோ இதுல போடுங்க. இரு பாரு. இந்த பாரு கரெக்டா இருக்கா பாரு. இனிப்பெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ஆண்டி. ஏய், என்ன ஆண்டி கிண்டின்னு கூப்பிட்டுட்டு அத்தைன்னு கூப்பிடு. அப்பதான் நெருக்கமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போட்டு கொடுங்க. பாத்துமா, சுட போதுமா? சாப்பிடு சாப்பிடுமா. ஓகேமா. மாதவி கிட்ட பக்குவமா பதமா பேசி நிலத்துல பங்கு வாங்குற வழியை பாரு. என்ன? ஏய் நில்டி. என்னடி நான் பாட்டில பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டில பதில் பேசாம உள்ள போனா என்னடி அர்த்தம்? நீங்க சொன்ன மாதிரியே கேக்குறேன் மாமா. இந்த வேண்டா வெறுப்பாலாம் கேட்காதடி. அப்படிலாம் கேட்டா கிடைக்காது. ஏய் ஏய், நான் ஏன் சொல்ல வரேங்கிறத கொஞ்சம் புரிஞ்சு தொலைச்சிக்க. ஏற்கனவே உன் தங்கச்சிக்காக உன் தாலி செயினை கழட்டி கொடுத்துருக்க. அதையே இவங்க இன்னும் திருப்பி தரல. அதுவும் இல்லாம கவிதா கல்யாணத்தப்ப ஒரு 5 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது வெறும் வாய் வார்த்தையா தான் இருக்கு. என்ன, கல்யாண வேலையில அவங்க பாட்டில இதை மறந்துட்டாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் எனக்கு தாண்டி அது நஷ்டமாயிடும். ஏய் இங்க பாரு, கையில சல்லி காசு இல்லாம இருக்கேன். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவகிட்ட பங்கு கேட்டு வாங்க பாரு. புரியுதா? புரியுதாடி? போ. அக்கா வாங்கக்கா. வாங்க மாமா. அம்மா என்னம்மா? சீக்கிரம் வாங்க, கோகிலாக்கா வந்திருக்காங்க. அக்கா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. வா கோகிலா, வா. வாங்க மாமா. வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. என்ன கோகிலா, உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ண, யாரோ சரோஜன் ஒரு பொண்ணு எடுத்துச்சு. யார் அது? பக்கத்து வீட்டு பொண்ணா? அது கொஞ்சம் அசம்பந்தம். அது அப்படித்தான். ஆமா, எதுக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்க? அதுக்காக தான் நான் ஸ்வீட் எடுத்துக்க சொன்ன முதல்லயே. மனோகர் மாமா ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாரு. ஆமா கோகிலா, மனோகர் இந்தியாவிலே 10th ரேங்க், தமிழ்நாட்டிலே 1st ரேங்க். கூடிய சீக்கிரமே நம்ம ஏரியாவிலே டியூட்டில ஜாயின் பண்ணிடுவான். இந்த நல்ல சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்காகத்தான் உங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. அதுக்குள்ள நேர்லயே வந்துட்டீங்க.
கோகிலா என்னம்மா? கடவுள் இருக்காம்மா, கடவுள் இருக்கா. இப்படி ஒரு நல்ல செய்தி என் காதுல விழாதான்னு எவ்வளவு நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? மாதவிக்கு இப்படி ஒரு நல்லது நடக்காதான்னு நான் கடவுள் கிட்ட எவ்வளவு வேண்டி இருக்கேன் தெரியுமாமா? இவ்வளவு கேவலமா, எவ்வளவு தப்பா பேசிருக்காங்க அவள. அவங்க வாயெல்லாம் இப்ப மூடிடும்ல. மனோகர் பாஸ் பண்ண மாட்டாரு, மாதவி கனவு பலிக்காது, அவங்க 2 பேரும் நடுத்தரல தான் நிப்பாங்க. எவ்வளவு கேவலமா, எவ்வளவு கேவலமா மனசாட்சி இல்லாம பேசியிருக்காங்க. அவங்க மூஞ்சி எல்லாம் இப்ப எங்க கொண்டு போய் வைப்பாங்கம்மா? எனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல ஓடி வந்து அவதாம முன்னாடி நிப்பா. எனக்காக எல்லாம் பண்ணியிருக்காமா. அவளை எவ்வளவு தப்பா பேசியிருக்காங்க, தரக்குறைவா பேசியிருக்காங்க. கடவுள் இப்ப அவங்க எல்லாருக்கும் பதிலடி கொடுத்துட்டார்லம்மா. கவலைப்படாத, மாதவிக்கு இனிமே நல்ல காலம்தான். அவன் நல்லா இருப்பா. அவன் நல்லா இருப்பாமா, அவன் நல்லாதான் இருக்கணும். அம்மா, நீங்க எனக்கு அம்மானாலும் எனக்கு பல நேரங்கள்ல மாதவிதாமா அம்மாவா இருந்திருக்கா. என்ன பணம் கேட்டு வீட்டுல கஷ்டப்படுத்தின போதும் சரி, இவர் ஆஸ்பத்திரியில கிடந்த போதும் சரி, அவ பணத்துக்காக அங்க இங்க ஓடி கடன் உடனே வாங்கியாவது என் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்திருக்காமா. அப்படிப்பட்ட நல்லவளுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு என்ன அறியாம என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிட்டோம்மா. கோகிலா, இது பாரு, நீ முதல்ல அழுகையை நிறுத்து. மாதவி மனசுக்கு நிச்சயமா நல்லா இருப்பா. நாங்கெல்லாம் இருக்கோம்ல. மாதவி மட்டும் இல்ல அத்தை, மனோகர் நல்லா இருக்கணும், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். என் தங்கச்சிய தங்க தாம்பூலத்துல வச்சு தாங்கணும். அதுக்கு ரொம்ப தகுதியானவ அவ. அதனாலதான் சொல்றேன். சரி சரி, நீ சரி அழாம சரி, இரு. நீ அழாம இரு. சந்தோஷமான நேரத்தில் நீ எதுக்கு அழுதுட்டு இருக்கணும்? கண்ணு தொடச்சுக்க. என்னங்கா ஸ்வீட் சாப்பிடுங்க. சாப்பிடு. நீங்களும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோங்க மாமா. சாப்பிடுறே. அது சரி, உங்களுக்கு விஷயம் தெரியாது. வேற என்ன விஷயமா வந்தீங்க? அது வந்துமா, அது ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேன். இந்த வழியா வந்துட்டு இருந்தோம். திடீர்னு கோகிலா மாதவியை பார்த்துட்டு போலான்னு சொன்னா, அதான் கூட்டு வந்தேன். வேற ஒன்றும் பெருசா விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. பாத்தியா கோகிலா, உள் மனசுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் எங்கேயோ போயிட்டு இருந்த என்ன இங்கே கூட்டு வாங்க மாமான்னு சொல்லியிருக்கேன். அது எவ்வளோ நல்லதா போச்சு பத்தியா? மனோகர் IASல தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணியிருக்காரு. அவரு ஏன் சகலையாக போறாருங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா? Excuse me. Hi everybody. Then வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? yeah, I'm fine. And how are you, Devaki ma'am? நல்லா இருக்கேன்பா. Oh, very good. ஆமா, மாதவி எங்க? என்ன எல்லாரும் முடிக்கிறீங்க? மனோகர் IAS பாஸ் ஆனதால மாதவியை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏன்னா அவங்க தான் முக்கியமான காரணம். She is on the main effort, you know. மாதவி இருக்காங்களா? மாதவி வெளியில போயிருக்கா தம்பி. ஓ, மனோகரோட வெற்றிக்கு காரணமே மாதவி தான். அதான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இட்ஸ் ஓகே. நான் போய் மனோகரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ இல்லப்பா, அவனும் வெளியே போயிருக்கான். அவரு வெளியில போயிட்டாரா? 2 பேருமே வெளியில போயிச்சா? ஓ, I think they've gone together to share the wonderful occasion. Yes. Maybe மனோகருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமே. I'll try. Oh, Kesavan. What's your idea? ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஹலோ, ரொம்ப நாளா அவங்க பழகிட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்க லைஃப்ல சந்தோஷமே வந்திருக்கு. அதை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? வாவ், உங்க வாயிலிருந்து இவ்வளவு பாசிட்டிவான வேர்ட்ஸ் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. மாதவி வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடுறேன். என்ன பொறுமை, என்ன தன்னம்பிக்கை. அவங்க மட்டும் இல்லைன்னா என்னால இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல. வாஸ்தவம் தான் தம்பி, மாதவி எங்க குலதெய்வம் மாதிரி. அவ கொடுத்த நம்பிக்கையும் ஆதரவும் தான் இன்னைக்கு என் பிள்ளைய IAS ஆக்கியிருக்கு. ஷூர். மாதவிய பெத்த அம்மாவா உங்களுக்கு இருக்கிற பெருமையை விட அவளை மருமகளா அடைய போற எனக்கு தான் ரொம்ப பெருமையா இருக்கு.
நோ நோ நோ, என்னோட சகல ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லிக்கிற பெருமை இருக்கு, அதான் டாப் மோஸ்ட். ஹலோ, கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? இந்த வீட்டுக்கு நான் தான் மூத்த மாப்பிள்ள. உங்களை விட எனக்கு தான் பெருமை அதிகம், புரிஞ்சுக்கங்க. அதுவும் மாதவிக்கு கோகிலா மேல பாசம் ரொம்ப அதிகம். கவிதா மேல இருக்கிற பாசம் ஒரு 50%னா, என் கோகிலா மேல 150% அவளுக்கு பாசம் அதிகம். தெரியுமா? ஏமா கோகிலா, சொல்லேன்டா. டோன்ட் மிஸ்டேக் மீ மிஸ்டர் கேசவன். மாதவிக்கு கவிதா மேல தான் பாசம் அதிகம். நீங்க கூட நிச்சயதார்த்தத்தில் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். am I right கவி? நிறுத்துங்கப்பா. நீங்க 2 பேரும் பட்டிமன்றமே நடத்துவீங்க போல இருக்கு. மாதவிக்கு என் பையன் மனோகரன் மேலதான் பாசம் அதிகம். அதை யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? You're absolutely correct. மாதவிக்கு மனோகர் மேல தான் பாசம் அதிகம். நாங்க அடுத்த ஸ்டேஜை பிடிக்க பார்க்கறோம், அவ்வளவுதான். உட்காருங்க மாப்பிள்ள, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஓகே ஓகே, by all means. கோகிலா, ஹலோ கோகிலா, Yeah. இங்க வாயா. Oh, you're not இங்க Shivani. வாயா. How are you, man? Okay. நீ ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருக்கியா? என்னோட சகல, அதாவது மிஸ்டர் மனோகர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாரு. ஆமா, அவர் என்னோட சகல தான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நான் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா முடியலடா. எனக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சரி, நாளைக்கு நான் என்னோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிருக்கேன். And I'm going to be with him. அவர் எனக்கு பர்சனலா கூட இருக்கணும்னு சொல்லிட்டாரு. சரி, அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. அண்ட் சிவகிரி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து வேப்பங்குட்டையில புதுசா ஒரு வைன் தயாரிக்க போறோம். அதோட பேரே நீம் வைன். புதுசா இல்ல? எஸ், ஹர்பல், பியூர் ஹர்பல். And you know, it's going to be launched in Italy also. Not only in Italy, but many other countries. But we are planning it one. ஹலோ, என்ன ஏங்க குறுக்க வரீங்க? நானா? என் வாழ்க்கையில ஏன் குறுக்க வரீங்கன்னு கேட்டேன். ஓ, ஐம் சாரி. ஒரு பெரிய அளவுல பேசிட்டீங்க. கொஞ்சம் ஓரமா உட்கார்ந்து பேசுங்க. உட்காருங்க, நீங்க உட்காருங்க. ஹலோ சிவகிரி. கோகிலா. ஐயோ, வா. அதுக்குள்ள போன் கட் பண்ணிட்டானே. இவன் நடுவுல பேசினதால அவன் போனை கட் பண்ணிட்டான். சகல நியூஸ் பல பேர்கிட்ட சொல்லணுமே. ஒரு முக்கியமான விஷயம். வா வா சொல்றேன். இங்க பாரு, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துடு. எதையும் மனசுல வச்சுக்காத. மாதவி வந்ததும் அவகிட்ட அன்பா பேசி பழகு. யாரையும் பக்கத்துல விட்டுறாத. மாதவி பத்தி யாராவது ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அது கோகிலா கிட்ட தான் கேட்கணும். அதே மாதிரி மனோகரனை பத்தி யாராவது ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா அது கேசவன் கிட்ட தான் கேட்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையை நாம கொண்டு வந்துடணும். கோகிலா, எப்படியும் மனோகர் கலெக்டர் ஆக போறாரு. நான் எப்படியாவது அவரை கரெக்ட் பண்ணி அவர்கிட்ட பிஏவை சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கேன். அதனால பல விஷயங்களை சாதிச்சுக்கலாம். என்ன புரியுதா? இல்ல, வீட்ல பணம் கேட்க சொன்னீங்களே. திரும்ப அது இல்ல கோகிலா, திரும்ப அதே பல்லவியே பாடாத, புரியுதா? இந்த பாருடி, முடிஞ்சா நாம மாதவிக்கும் மனோகருக்கும் ஏதாவது செய்வோம். என்ன புரியுதா இல்லையா? இந்த சந்தர்ப்பத்தை நாம பயன்படுத்திக்கிட்டா தான் அவங்களோட சேர்ந்து நாமளும் முன்னேறத்துக்கு பயன்படும். புரியுதா? முக்கியமா இந்த முரளி பையில அடிக்கடி வீட்டுக்குள்ள விட்டுறாத. ஏதாவது இங்கிலீஷ்ல பேசி ஏமாத்திடுவான். நான் அந்த சைட்ல கொஞ்சம் வீக்கா இருக்கேனா, அதனால அவன் அதுல பூந்து விளையாடுவான். நாம சென்டிமெண்ட்டை வச்சு அடிக்கணும். புரியுதா? கொஞ்சம் சிரியம்மா, சிரிடா செல்லம். சிரிச்சா மாமா ரொம்ப சந்தோஷப்படுவல்ல. சிரிக்க மாட்டியா? சிரிமா. சரி, வா வா வாமா. ஜஸ்ட் ஒன் டேல என்னோட டைமே சேஞ்ச் ஆயிடுச்சு. எஸ், இல்ல நான் ஒன்றும் பண்ணல. You know my co-brother, he has passed IAS and he's become collector, man. Yeah, what a great news, what a great news. In the news நான் கேள்விப்பட்ட உடனே, you know, I felt very happy. That's why I came to his place now and I wanted to congratulate him, but you know, he's not there, but still I'm waiting for him. Yeah, coffee. Nothing, it's my would-be. She's giving me coffee, you know, makes good coffee and just a sec. என்ன அப்படி முறைக்கிறீங்க? கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விடுங்க. Hello. Yeah, tell me. Yeah, everything is fine. And you know, ஹலோ, இப்பதான் கால் வருது, எடுத்து பேசுங்க. ஓவரா சீன் போட்டுக்கிறீங்க. செகண்ட் கால். செகண்ட் கால் எப்படி ரிங் வரும்? இது லேட்டஸ்ட் செல்போன் ஹாங்காங் சைனா கொலாபரேஷன்ல பண்ணிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு புரியாது. அந்த டீ காஃபி சாப்பிடு. ஃபீல் ஆகுறதுக்கு அளவு இல்லாம புடிச்சு பத்தியா? ஐயா, இவன் டார்ச்சர் ஓவரா இருக்குதுப்பா. நான் பெஜார் பண்ணுகிறான்பா. ஐயோ கவி, காஃபி இஸ் வெரி குட். சாப்பிடுங்க. ஐயா, ஹலோ, எங்க கிளம்பிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, அதான் வெளியில போயிருக்கிற மாதவி மனோகரையும் பார்த்துட்டு அப்படியே விஷ் பண்ணிட்டு போயிடலாம். ஆமா, எங்க இருப்பாங்க அவங்க? எங்க ஊரை சுத்தி நிக்கிறாங்களா?
நீ குந்துப்பா கம்முன்னு. என்ன இப்படி யோ பேசுறா? குந்தியாங்கறல. ஓகே ஓகே ஏதோ போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். குந்தியா முதல்ல. வெரி குட் லாங்குவேஜ். பரவாயில்ல, நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இது பிராக்டிஸ் கிடையாது, பூர்வீகமே அதான். ஓ, குந்தே பரவாயில்லையா? ஓவரா சீன் போட்டுனுக்குறா, நான் Excuse me? பார்த்துனுக்குறேன். அடிக்கடி இந்த குந்துங்கிறீங்களே, அது என்ன பாஷை? குந்துனா தெரியாது, என்னத்தான் சொல்றது. சுவாமி, என்னோட பிரச்சனை இருக்கு, வெளியில போக முடியல. சொல்லு மாதவி, மனோக்கு ரிசல்ட் வந்துருச்சா? இன்னைக்கு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன்க்கா. அப்போ இன்னைக்கு வெயிட் பார்ட்டி தான், நான் கலந்துக்கலாமா? என்னக்கா நீங்க? நானே ரொம்ப டென்ஷனா இருக்கேன். மாதவி எப்படி பேசுறது? ஆச்சரியமா இருக்கு. இல்லக்கா, மனோகர் வேற எனக்கு ஃபோன் பண்ணி மீட் பண்ணணும்னு வர சொன்னாரு. மேட்ரு எதுவும் சொல்லாததுனால கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. ஒன்னும் வரி பண்ணிக்காத, உன் மனோ கண்டிப்பா பாஸ் பண்ணிருப்பாரு. தேங்க்ஸ்க்கா. சரி சரி, ரெக்கார்டிங் டைம் ஆயிடுச்சு, நான் முடிஞ்சது ஃபோன் பண்றேன். வச்சுட்டுமா? பாய்க்கா. பாய். நான் உங்ககிட்ட கொஞ்சம் விளையாட போறேன், நீ எப்படி ரியாக்ட் பண்றேன்னு பார்க்கலாம். என்ன மனோ, எப்போ வந்தீங்க? ரிசல்ட் வந்துருச்சா? என்ன மனோ, கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வந்துருச்சு. என்ன ரிசல்ட் என்ன சொல்லுங்களேன். மனோ, என்னாச்சு சொல்லுங்க ப்ளீஸ். மனோ, மனோ, மனோ நில்லுங்க. மனோ, மனோ, என்னது? மனோ, மனோ நில்லுங்க. மனோ, என்ன ஆச்சு மனோ? ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொன்னீங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. மனோ ப்ளீஸ் சொல்லுங்க, என்ன ஆச்சு? மாதவி, நான் ஃபெயில் ஆயிட்டேன். என்ன விஷயம் சார்? கொடுங்க. வாழ்த்துக்கள் சார். IAS தேர்வுல அகில இந்திய அளவுல 10வது இடத்தையும் தமிழ்நாட்டுல முதல் இடத்தையும் பிடிச்சிருக்கீங்க. கமிஷனர் ஆபீஸ்க்கு